வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 9 விரிவானம் என்ற தலைப்பில் துணைப்பாடம் ஒருவன் இருக்கிறான். ஆசிரியர் கு. அழகிரிசாமி அவர்கள். அழகிரிசாமி அவர்கள் கோவில்பட்டிக்கு அருகே உள்ள இடைச்சவல் என்ற இடத்தில் பிறந்தவர். வட்டார வழக்கு இலக்கியங்கள் என்ற வகையில் கரிசல் வட்டாரத்தில் இருக்கின்ற பேச்சு வழக்கு, மனிதர்களின் நிலை, சொலவடை இவற்றை தன்னுடைய இலக்கியங்களான புதினம், கட்டுரை, சிறுகதை போன்றவற்றில் எழுதியுள்ளார். கரிசல் இலக்கியத்திற்காக முதலாக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கு. அழகிரிசாமி அவர்கள். ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கு. அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. துணைப்பாடம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் அந்த ஆசிரியரோட பெயர் அதில் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் பெயரை நீங்கள் எழுதணும். சரியா? அப்போ ஒருவன் இருக்கிறான் என்ற தலைப்பை நீங்கள் பார்த்தாலே அது கு. அழகிரிசாமி அப்படின்றத நினைவில் வச்சுட்டு நீங்கள் எழுதணும். கு. அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். கரிசல் எழுத்தாளர்கள் என்ற வரிசையில் மூத்தவர். கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு. அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர். மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர். இவர் பதிப்பு பணி, நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். எழுத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தன்னுடைய அரசு பணியையே உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் கு. அழகிரிசாமி அவர்கள். இப்போ அவருடைய அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பிலிருந்து நமக்கு ஒருவன் இருக்கிறான் என்ற கதை மட்டும் பாடப்பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நுழைமுன் என்பதை பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு செய்தி இது. துணையின்றி வாழும் நிலை இரங்கத்தக்கது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. துணையே இல்லாதவர் என்று கருதி நாம் அலட்சியம் செய்பவருக்கும் துணையொன்று இருப்பதை அறியும் போது நமக்கு குற்ற உணர்ச்சி தோன்றும் வாய்ப்பிருக்கிறது. எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும். அந்த துணைதான் மனிதத்தின் வேருக்கு நீர், அதில் மனிதம் துளிர்க்கும். அதாவது பிறருக்கு சுமையாக இருக்கும் பொழுது உறவுகள் நம்மை வெறுக்க ஆரம்பித்துவிடும். உறவுகள் வெறுக்க ஆரம்பித்து தனக்கென்று யாரும் இல்லை என்ற நிலையில் தனக்காகவும் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த கதையானது நமக்கு இருக்கிறது. இப்போ நம்ம கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். குப்புசாமி என்பவனின் பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்து விடுகின்றனர். குப்புசாமி தன்னுடைய தாய்மாமனுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய ஒன்றையும் இரண்டையும் வைத்து தன்னுடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவனுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அதாவது தீராத வயிற்றுவலி, ஒரே வயிற்றுவலி ஏற்படுகிறது. அதனால் அவனால் வேலைக்கும் அவன் போக முடியல. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை பாதுகாக்க முடியல அப்படின்ற காரணத்துக்காக அவனுடைய தாய்மாமனுடைய வீட்டிலிருந்தும் அவன் விரட்டப்படுகிறான். அதன் பிறகு அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அவனுடைய சித்தி வீட்டுக்கு வருகிறான். அங்கே வரும்பொழுது அவங்க சித்தி வீட்டில் தங்குறான். அங்கே அவனுக்கு தகுந்த பாதுகாப்போ அந்த வீட்டில் இடமோ அவனுக்கு கிடைக்கல. அவர்களின் பார்வையில் அவன் சுமையாகவே தெரிகிறான். ஏழைகளின் நிலைமையே இதுதான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் வெளியில் உட்கார்ந்துட்டுருக்கிறான். அப்போ ஆசிரியர் கதாசிரியர் தன்னை ஒரு கதாபாத்திரமாக வைத்துக்கொண்டு இந்த கதையை எழுதியிருப்பார். அப்படி எழுதும் போது ஆசிரியர் அந்த குப்புசாமியை பார்க்கறது போலவும் கேள்விகளை உரையாடுவது போலவும் இந்த காட்சி அமைந்திருக்கிறது. இதில் அவனுடைய தோற்றத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவன் எப்படி இருக்கிறான் என்பதை அழகாக இந்த பத்தியே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, 10-15 நாட்களுக்கு முன்னால் நான் ஆபீஸிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தபோது அவன் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். வயது 25 இருக்கும், எலும்பும் தோலுமான உடம்பு.
என்னை காணாத தலை காடாக வளர்ந்து கிடந்தது. சட்டையும் வேஷ்டியும் ஒரே அழுக்கு. சட்டையில் ஒரு பொத்தான் கூட இல்லை. கால்களை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அவன் இடது கையால் அடிவயிற்றை பிடித்து கொண்டிருப்பதையும் பார்த்தேன். என்னை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்தான். காய்ந்து போன விழிகள், அவற்றில் ஒரு பயம், தன் நிலையை எண்ணி பூசும் ஓர் அவமானம். இதுதாங்க ஏழைகளுடைய நிலை. அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 20-25 வயசுக்குள்ளே தான் அவனுக்கு இருக்கும். ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டதால் எலும்பும் தோலுமான ஒரு உடம்பு, தலையில் எண்ணெய் இல்லை, முடி காடாக வளர்ந்துருக்குது. சட்டையும் வேஷ்டியும் ஒரே அழுக்காக இருக்குது. சட்டையில் ஒரு பொத்தான் கூட இல்லை. அவன் எப்படி உட்காந்துருக்கான்னா, அடி வயிற்றில் பிடித்து கொண்டே இருப்பதை அவர் பார்க்குறார். ஏன்னா அவனுக்கு தீராத வயிற்று வலி இல்லையா, அதனால தன்னோட அடி வயிற்றை பிடிச்சிட்டே இருக்கிறான். அவரை ஒரு ஏறிட்டு பார்க்குறான். காய்ந்து போன விழிகள், அதில் ஒரு பயமும் அவனுக்கு தெரியுது. தன்னோட நிலையை எண்ணி அவனுக்கு ஒரு அவமானமாகவும் இருக்குது. அதாவது தன்னைத்தானே வருத்தி கொள்கிற ஒரு மனநிலை இல்லையா. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவன் யார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனைவி சொல்கிறாங்க எல்லா கதையும். இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிறான், தங்கவேலுவோட மனைவியோட சித்தியாக வேணும், அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறான், அவனுக்கு தீராத வயிற்று வலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் ஆசிரியர்கிட்ட அவருடைய மனைவி சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. இவனை எப்படியாவது இவனை தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறார். தங்கவேலு இந்த குப்புசாமிக்கு உறவுக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்லேயும் அவங்க தங்க வைக்கல, அந்த இடம் கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குடித்தனங்கள் இருக்கும் இல்லையா, இந்த போகிற நடைபாதை வழி இருக்கு இல்லையா, அங்கே குப்புசாமிக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அவன் எப்படி இருக்கான்னா, ஒரு கிழிந்து போன ஒரு போர்வை எடுத்துகிட்டு, ஒரு பழைய தலைக்காணி எடுத்துகிட்டு அவன் வெளியில் படுத்துக்கிறான். வெளில படுத்துட்டு உடனே அவனுக்கு அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஆசிரியரோட மனைவி அவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் வெளியில் படுத்துட்டு இருக்கிறான். தொடர்ந்து அவனுக்கு தீராத வயிற்று வலி ஒரு நாளும் அவன் என்ன பண்ணான்னா கத்த ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட்டு இருக்கும்போது ரொம்ப கத்திகிட்டே இருக்கிறான். அவனை கத்துற சத்தத்தை கேட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் எல்லோரும் இவன் எப்படியாவது போய் தொலைவிட்டோம் அப்படின்ற மாதிரியே எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் தங்கவேல் என்ன பண்ணுறாருன்னா, அவனை எப்படியாவது இங்கேருந்து விரட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவரோட ஒரு மனைவிக்கும் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சர்க்கார் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு போகலாம் அப்படின்னு தங்கவேலை சொல்கிறாரு. உடனே ஆசிரியருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆகுது. எப்படியா போய் நிம்மதியாக நம்ம தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் நினச்சிக்கிறார். ஆமாம், அதுதான் நல்ல யோசனை, நீங்கள் அவங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை போயிட்டு சர்க்கார் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அவன் போயிட்டு வரும்போது என்ன பண்ணால், ஆசிரியர்கிட்ட போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசீர்வாதத்தையும் வாங்க, நீங்கள் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு குற்ற உணர்வு என்னென்னா, மனத்தில் நஞ்சாக வெறுத்து கொண்டு, ஏன்னா அவரும் குப்புசாமியோட தோற்றமும் சரி, அவன் நைட்டெல்லாம் அழகுறதும் சரி, அவருக்கு அது பிடிக்கல. அப்போ மனசில் அவனை எப்படியாவது போய் தொலைட்டோம் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். ஆனால் அவனை பார்க்கும்போது நல்லா இருப்பா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துறாரு. அது அவருக்கே வெட்கமாக இருக்குதான். அதுதான் இங்கே சொல்கிறாரு, அவன் என்னையும் மதித்து என் ஆசீர்வாதத்திலும் நம்பிக்கை வைத்து கும்பிட்டதை நினைத்து விட்டாலே நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்கார். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாரம் நீங்கின மாதிரி இருந்தது. ஏன்னா அவனோட இரவுல அவனோட ஓலை சுத்தம் கேட்காது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி அனுப்பிடுறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்று ஒரு 2வது சனிக்கிழமை, அதாவது விடுமுறை நாளில் ஆசிரியர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தங்கவேலும் அவனுடைய மனைவி வெளியில் போயிருக்கும்போது ஆசிரியர் இருக்கிறாரு. அப்போ ஒருத்தன் வரான், குப்புசாமி இருக்கிறாரா அப்படின்னு அவன் கேட்குறான். அவனை பார்த்தோன்னா ஒரு 30 வயசு இருக்கும். குப்புசாமியா? அப்படி யாருமே இல்லையே, நீங்கள் யார் அப்படின்ட்டு ஆசிரியர் அவனை பார்த்து கேட்குறாரு. காஞ்சிபுரம் அங்கேருந்தா குப்புசாமி இங்கே வந்தார், தங்கவேலு வீடு தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. 30 வயசுக்காரர் கேட்குறாரு, குப்புசாமி இந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே தான் வந்தான், தங்கவேலுன்றதை பார்க்க தான் வந்தான் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆசிரியர் சொல்கிறாரு, குப்புசாமின்னு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியரோட மனைவி சொல்கிறாங்க, பார்த்துட்டு அதாங்க அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கணுமே அந்த பையன் தான் அப்படின்னு சொன்னேன். ஆசிரியருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு ஆசிரியர் காஞ்சிபுரத்துக்காரனுக்கு இப்படி ஒரு நட்பா, அவனை தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி குப்புசாமி வந்து நோய் காரணமாக அவங்க தாய்மாமா வீட்டிலேருந்து விரட்டிட்டாங்க, அதனால் அவன் வந்து இங்கே வந்துட்டான். அவனோட நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் வந்து வீரப்பன். வீரப்பன் யாருன்னா வீடு கட்டுறதுல மேஸ்திரிட்ட ஒரு சிம்பந்தியாக வேலை செய்யும், இந்த கூலி வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மேஸ்திரியில் வீடு கட்டுற வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலாளியாக இருக்கிறான். யாருன்னா குப்புசாமியோடைய நண்பன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்புசாமியோடைய நண்பன் யாருன்னா வீரப்பன். சரியா? அவன் என்ன சொன்னா, நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்நேகிதனை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவனால் முடிஞ்ச உதவியை அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பி வைக்கிறான். உடனே இவருக்கு ஆசிரியர் சொல்கிறார், காஞ்சிபுரத்துக்காரனுக்கு இப்படி ஒரு நட்பா அப்படின்னு, அதாவது இவனுக்கு இப்படி ஒரு நட்பா, இவன் உயிருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குற ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வியப்பாக அவர் வந்து பார்க்குறாரு. உடனே காஞ்சிபுரத்தை பேச்சை முடிச்சுட்டு அவன் எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு, சரிங்க நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். குப்புசாமி கிட்ட கொடுக்க சொல்லி, இந்த மாதிரி வீரப்பன் ஒரு லெட்டர் கொடுத்தானுங்க, 3 ரூபாயும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் 3 ரூபாய் பணத்தையும் வந்து கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சட்டை பையிலிருந்து அவனோட உபயமாக 1 ரூபாய் நோட்டையும் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறான். குப்புசாமிகிட்ட இல்லைன்னா தங்கவேலுக்கிட்டேயோ நீங்கள் இது சேர்த்துருங்க, அவன் குப்புசாமிக்காக கொடுத்தானோ, குப்புசாமிக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கும் அந்த வீரப்பன் குப்புசாமியின் உயிருக்கு கொடுக்கும் மதிப்பை கண்டுதான் கொடுத்தானோ அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். சரி, அவனுக்காக கண்ணீர் வடிக்கக்கூட ஒரு உயிர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் நினச்சிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, மெதுவாக அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறார். கடிதத்தை பிடிச்சு அவர் படிக்கும் பொழுது இதுதான் அவர் எழுதிய கடிதம். அதாவது வீரப்பன் வந்து தன் உயிர் நண்பனான குப்புசாமிக்கு எழுதிய கடிதம். என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுதி கொண்டது. நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கே இல்லை, சதா உன் ஞாபகமாகத்தான் இருக்கிறது. கடவுள் அருளால் நீ உடம்பு சௌக்கியமாகி வரவேண்டும் என்று தினமும் ஒரு தடவை கோவிலுக்கு போய் கும்பிடுகிறேன். எனக்கு இப்போது வேலை இல்லை, கொஞ்ச நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறேன். நேற்று கட்டைத்தொட்டி ஆறுமுகம் பட்டணம் போவதாக சொன்னான். இந்த கட்டைத்தொட்டி ஆறுமுகம்னா இப்போ ஒருத்தர் ஆசிரியர் பேசிகிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான் 30 வயசுக்காரன்னு சொன்னாலே அவன் தான். உடனே ஓடி ஒருவரிடம் 3 ரூபாய் கடன் வாங்கி அவனிடம் கொடுத்தனுப்பி இருக்கிறேன். நானே வரலாம் என்று பார்த்தேன். வந்தால் இந்த 3 ரூபாயும் பஸ்ஸுக்கு செலவாகிவிடும். உனக்கு சமயத்தில் உதவியாகவும் இருக்கும் என நினைத்து நான் ரூபாயை செலவழித்து கொண்டு வராமல் ஆறுமுகத்திடம் கொடுத்து அனுப்பினேன். இன்னொரு இடத்திலும் பணம் கேட்டிருக்கிறேன். கிடைத்தால் நான் சீக்கிரம் வந்து உன்னை பார்க்க வருவேன். உன்னை பார்த்தால்தான் நான் தின்னும் சோறு சோறாக இருக்கும் அப்படின்ட்டு தன்னுடைய உணர்ச்சிகளை கொட்டி தன்னுடைய நண்பனுக்கு வந்து அவரை எழுதியிருக்கான். உடனே கடிதத்தை பார்த்துட்டு ஆசிரியரால் நிம்மதியாக உட்கார்ந்துருக்க முடியல. அவருக்கு வந்து அழுகையாக வருது. தன்னுடைய மனைவியின் எதிரே கண்ணீர் விடவும் அவருக்கு வெட்கமாக இருந்தது. அவரிடம் கடிதத்தை கொடுத்து படித்துப்பார் என அவசரமாக சொல்லிவிட்டு குளிக்கும் அறைக்குள் போய் உண்மையிலேயே கண்ணீர் சிந்தி அழுதுவிட்டேன். முகத்தை கழுவிக்கொண்டு நான் வெளியே வந்தபோது என் மனைவி வழக்கம் போல் இரக்கம் நிறைந்த குரலில் பாவம் என்றார். ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்ற பரவசத்துடனும் உணர்ச்சி பெருக்குடனும் சொன்னார். ஆசிரியருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. நாமும் தங்கவேலுவோடு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படின்னு அவர் மனைவி வந்து அவர் கேட்குறாரு. அது ஆசிரியரோட மனைவிக்கு ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. இன்னும் இவரே அவனை மருத்துவமனைக்கு கூப்பிட்றாரு, அவங்க போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகிட்டு, ஆமாங்க நம்ம போகலாம், ஆனால் போகும்போது சாத்துக்குடி 1 டஜன் வாங்கிட்டு போகலாங்க, சும்மா போக முடியுமா அப்படின்னு அவங்க ஆசிரியரோட மனைவியும் சொல்கிறாங்க. தனியாக உட்கார்ந்திருந்த நான் என்னை நினைத்தே வருந்தியதையும் வெட்கப்பட்டதையும் விவரிக்கவே முடியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீரப்பனை உலகமே வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியிடம் உயிரையே வைத்திருக்கும் அந்த புண்ணிய மூர்த்தியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. குப்புசாமிக்கும் ஒருவன் இருக்கிறான், குப்புசாமிக்கு மட்டுமா, எனக்குமே ஒருவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு ஆசை நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, பழங்கள் வாங்க படத்திற்கு போகிறார். இதுதாங்க சிறுகதை. சிறுகதை என்பது ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் எதையாவது ஒன்று மையப்படுத்தி இருக்கும்.
தொடக்கம். அதே மாதிரி அதோட வளர்ச்சி வந்து அடுத்து என்ன என்னும் அளவில் அது இருக்கும். அதில் முடிவு அதை விட சிறப்பானதாக இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி வந்து மிகவும் சிறப்பானது. முடிப்பு எப்படி இருக்க வேண்டுமானால் ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும். இந்த கதையும் வந்து அப்படிதான். அவனுக்கு முகம் தெரியாத ஒரு நபரே அவர் பார்த்ததே இல்லை. ஆனால் அவன் தன்னோட நண்பனுக்காக என்ன பண்ணுறான், அவனும் ஒரு ஏழை தான். ஆனால் அவனால் முடிந்த உதவிகளை வந்து எங்கோ ஒரு தூரத்தில் இருந்து அவன் செய்கிறான் இல்லையா? அப்படி யாருமே இல்லாத ஒருவனுக்கு கூட ஒருவன் இருக்கிறான் என்பதை இந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். யாரும் இல்லாவிட்டாலும் யாரோ ஒருவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஏழைகளை கேவலமாக பார்க்காமல் முடிந்த அளவு அவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும். சரியா? இந்த கதையோட நோக்கமும் அதுதான். அவரோட உடை இதெல்லாம் பார்த்து அவர்கள் வந்து வெட்கப்படும்படியான செயல்களை வந்து நாம் அவங்களுக்கு செய்யக்கூடாது. நம்மால் முடிந்த சில உதவிகளை வந்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். சரியா? இந்த கதையை வந்து நீங்கள் திரும்ப அதை படித்து பாருங்கள். மிக மிக அருமையான ஒரு சிறுகதை. சரியா? இப்போ இதில் ஒரே ஒரு வினாதான் இருக்குது. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. இதில் வந்து குப்புசாமியுடைய தோற்றம் முதல்ல நம்ம ஒரு பற்றி பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஆசிரியருடைய மண்ணிலை, அதுக்கப்புறம் குப்புசாமியுடைய நண்பன் வீரப்பன் அவனை பற்றி, அதுக்கப்புறம் ஒரு சிறுகதை, அதுக்கப்புறம் ஆசிரியரின் மனமாற்றம். இந்த மாதிரி நீங்கள் துணைத்தலைப்புகளை போட்டு நீங்கள் இந்த கதையை நீங்கள் எழுதலாம். இதோ நம்மளுடைய பாடப்பகுதி நிறைவடைந்தது. வினா விடைகளை படிங்க, தெளிவான விடைகளை எழுதுங்க. நன்றி.